கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 16/5/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். Their defense is departed from them and the Lord is with us. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை காக்கும் நிழல், எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நமக்கு பக்கபலனாய் பாதுகாவலாய் இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். அதை போய் பார்க்கும்படியாக கோத்திரத்துக்கு ஒருவனாக 12 பேர் போய் பார்த்துவிட்டு நல்ல செய்தி சொல்வதற்கு பதிலாக துர்ச்செய்தி பரப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய மனிதர்களாக நிற்கிறதான யோசுவாவும் காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் விடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சொல்லிவிட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உண்மையாகவே கர்த்தர் அந்த தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். உங்களையும் பார்த்து நான் சொல்கிறேன், உங்களை மடங்கடித்து விடுவார்கள், உங்களை கீழே தள்ளி விடுவார்கள், உங்களை கவிழ்த்து போடுவார்கள், உங்களை அவமானப்படுத்தி விடுவார்கள், உங்களோட வாழ்க்கையிலே ஒரு வேதனைகளை உண்டு பண்ணி விடுவார்கள், இல்லாவிட்டால் உங்களை வீழ்த்தி விடுவார்கள் என்று பலவிதமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி பயமுறுத்துகிற பிசாசின் எண்ணங்கள் நமக்குள்ளே மேலோங்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு நம்மை பார்த்து நம்மை பயமுறுத்தி சிந்தனைகளுக்குள் ஆளுகை செய்து, உன்னுடைய வாழ்க்கை இவ்வளோதான், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதர்களினாலே நீங்கள் பயந்து போன சூழ்நிலைகளிலும் காணப்படலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து இந்த புதிய நாள் காலவெளியில் விசுவாசமான வார்த்தைகளை சொல்வதற்கு இருக்கிறது என்று சொன்னால், அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. யாரை காத்த நிழல்? உங்களுக்கு விரோதமாக எழும்பின, செயல்பட்ட, பேசின அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததான அவர்கள் எதையெல்லாம் நம்பி இருந்தார்களோ அது அவர்களுக்கு விலகி போயிற்று. ஆனால் உன்னதமானவருடைய நிழல் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது. சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழலும் பாதுகாப்பும் நமக்காயிருக்கிறபடினால் நன்றியறிந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த புதிய நாள் கால வேளையில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்காய் சொல்லுகிற உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். எங்கள் சத்துருக்களின் பட்சத்தில் அல்ல, எங்கள் எதிராளிகளின் பட்சத்தில் அல்ல. உம்மை நம்புகிற, உமக்காய் வாழ்கிற, உம்முடைய வழியிலே நிற்பதற்காய் முயற்சி செய்கிற, உமக்கு பயந்து நடக்கிற தேவ ஜனங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஹல்லேலூயா கர்த்தர் மடங்கடித்து உம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்கு பாதுகாவலராக இருக்கிறேன், உனக்கு நிழலாக இருக்கிறேன், உன்னை நான் பாதுகாத்து தப்புவித்து சத்துருடைய கண்களுக்கு நீங்களாக்கி நடத்துவேன்
என்று சொல்லுகிற வார்த்தைகள் அவருடைய காதுகள் கேட்கும்படியாய் கர்த்தர்களை தைரியப்படுத்தி இந்த வார்த்தைகளை நீர் சொல்லுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். நசனக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. யார் யாரிடத்தில்? ரூத் 1:13. நகோமி 2 மருமக்களாகிய ரூத் ஓர்பாலை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, அவனோடு இருக்கிறது மாம்ச போயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென். பாஸ்டர் ஜெபதாஸ்.